தொடங்கின உடனே நீங்க ரெண்டு பேரும் நண்பர்களா சார்? லைக் சண்டே எல்லாம் போட்டுக்க மாட்டீங்க? வேற வழி இல்ல ஒரு சேனல்ல ப்ரோக்ராம் பண்றோம், சண்டை போட முடியாது. மேம் நீங்க சொல்லுங்க மேம். இதை உண்மையிலேயே நாங்க எதிர்பார்க்கல. இந்த விழாவுக்கு பார்வையாளர்களாக நாங்கள் வரோன்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இது ஒரு இனிமையான ஆச்சரியமான ஒரு அதிர்ச்சி. முதல்ல சன் குடும்பத்தை சார்ந்த சன் குழுமத்தை சார்ந்த எல்லாருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை நாங்கள் ரெண்டு பேருமே சொல்லிக்கிறோம். எங்களுடைய ஆசானும் எங்களுடைய வழிகாட்டியும் எங்களுடைய குருவும் எங்களுக்கு அப்பாவுமான எங்களுடைய நடுவரை இந்த மேடையில் நீங்கள் கௌரவித்திருக்கிற விதத்தை பார்க்கிற போது உண்மையிலேயே புல்லரித்து போகிறது. அது தமிழுக்கு கொடுக்கப்பட்ட கௌரவமாகவே நாங்கள் நினைக்கின்றோம். சூப்பர் மேம். இங்கே உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ஒரு டாபிக் கொடுத்து பேச சொல்லணும்னு ஆசைப்படுறோம் மேம். ஏன்னா நீங்க பேசியே நாங்க பார்த்து பழகிட்டோம். அதனால ஒரே ஒரு நிமிஷம் நீங்க பேசினா போதும். தலைப்பு இதுதான், பட்டிமன்ற பேச்சில் சிறந்தவர் ராசாவா பாரதி பாஸ்கரா? ராசான்னு பாரதி பாஸ்கர் பேசணும், பாரதி பாஸ்கர் தான் ராசா அவர்கள் பேசணும். பட்டிமன்றம்ன்ற கலை வடிவத்தில் ராஜாவை மாதிரி சிறந்த ஒரு பேச்சாளர் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. பட்டிமன்றம்ன்ற வடிவத்தில் ராஜாவுக்கு முன் ராஜாவுக்கு பின் அதை ரெண்டு பிரிவுகளாகவே பிரிக்க முடியும். அதற்கு முன்னாடி நிறைய இலக்கியம் தெரிஞ்சு அந்த மேற்கோள்களை சொல்லி அப்படித்தான் நாங்கள் பார்த்துருக்கோம். முதலாக நம்மை சுற்றி நடக்கிற விஷயங்கள், அரசியல் நிகழ்வுகள், சமூக நிகழ்வுகளை மேடைக்கு கொண்டு வந்து அதை ஒரு உதாரணமாக காட்டி பட்டிமன்றத்தில் பேச முடியுன்ற ஒரு ட்ரெண்டை ஏற்படுத்தினதே அவர் தான். அது ஒரு உதாரணம் போதும் பட்டிமன்றங்களின் மிகச்சிறந்த பேச்சாளர் ராஜா என்பதற்கு. சூப்பர் மேம், சூப்பர் சார். இப்போ நீங்க பேசணும் சார். பட்டிமன்றங்கள்ல எனக்கு தெரிய மிகச்சிறந்த பேச்சாளர் பாரதி பாஸ்கர் மேடம். பெண் எதுக்கு சிரிச்சீங்க? என்னோட ஒரு நிமிஷத்துல சிரிக்கப்படாது. பெண்களின் பிரதிநிதியாக உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் குடும்பங்கள்ல பார்க்கப்படுபவர் பாரதி பாஸ்கர் அவர்கள். நான் ஏதோ ஜாலி பண்ணிட்டு நகைச்சுவையா பேசிடுவேன். எங்க அம்மாவே சொல்லுவாங்க, நீ நல்லா காமெடியா பேசிட்ட, இப்போ அந்த பொண்ணு வரும் அது புத்திசாலியா பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை. அது எந்த தலைப்பை எடுத்து பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு செய்தியை பத்தியோ, த 3 apples that changed the world, இதை பத்தியெல்லாம் சன் தொலைக்காட்சியில காலையில அவங்க சொன்னது, எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு கூட அறிவியல் செய்திகளை கொண்டு போனது பாரதி பாஸ்கர் அவர்கள். மிக சிறப்பான இலக்கிய நடையில தரம் குறையாமல் பேசுகிற ஒரு அருமையான பேச்சாளர். ஒருத்தர் பாராட்டுறதுக்காக இல்ல. திடீர்னு உங்களை அணி மாத்திட்டாங்க சார், இப்ப அப்படியே மாத்தி பேசணும் சார். நீங்க பேசுனது இப்படி ஒரு நடுவரை நான் பார்த்ததே இல்லை. சயின்ஸ் எல்லாம் வச்சு பேசுவாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, சயின்ஸ் எல்லாம் வச்சு பேசும்போது எல்லாருக்கும் அது போய் சேராது. ஏன்னா சயின்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. என்னைய மாதிரி பாமரர்களுக்கு நான் சொல்ற ஜோக்கு தான் தெரியும். கிராமத்து மக்களை போய் சேரணும்னா சிரிக்க வைக்கணும். அதனாலதான் நம்ம ஊர்ல பல தலைவர்கள் இப்ப பேசும்போதெல்லாம் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அரசியல் தலைவர்களே சிரிக்க வைக்கும் போது பட்டிமன்ற பேச்சாளர்கள் சிரிக்க வைக்காம இருக்க முடியுமா? இப்போ அவர் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், அரசியல் தலைவர்களே நகைச்சுவை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. நமக்கு தலைவிதி வேற வழி இல்லை, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இதையும் வேற கேட்டு நம்ம கஷ்டப்படணும். அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த அனுதாப ஓட்டு தமிழ்நாட்டில் இனிமே செல்லுபடி ஆகாது சார். பட்டிமன்றம்ன்றது ஏன் எப்பவுமே நகைச்சுவையா மாத்திரம் இருக்கணும்? ஜோக் அடிச்சுட்டு போயிடுறது ஒரு பெரிய வேலையா? அந்த கொடுக்கப்பட்ட 8 நிமிஷத்துக்குள்ள சொல்ல வந்த விஷயத்துல ஆழமான ஒரு செய்தியை சொல்லுவது என்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? அது தவிர அப்படி என்ன உங்களுக்கு ஒரு சிந்தனை, பெண்கள் ரொம்ப கீழானவங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஜோக்கு பண்ணிட்டு அவங்கள பத்தி சொல்லிட்டு சொல்லல, அவங்களா சொல்லிட்டாங்க. அதனால பெண்களுக்காக பேசுவது என்பது பாரதி பாஸ்கர் என்பதால ஒருவேளை அவரை விட சிறந்த பேச்சாளர் பாரதி பாஸ்கர் தானோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட்டிமன்றம் அப்படின்றது நீங்க ஒரு ஸ்விட்ச் போட்ட உடனேயே இன்னொரு அணிக்கு இருக்கிற கருத்துக்களையும் எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி பேசினோமே தவிர உண்மையிலேயே எங்கள் இருவருக்குள்ளும் அந்த மாதிரி எந்த பகைமையும் கிடையாது. ஏன்னா பட்டிமன்றம் இஸ் அ டீம் கேம். அதில் தனிப்பட்டவர்கள் ஜெயிக்கணும்னு நாங்கள் என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு பட்டிமன்றம் தோத்து போயிடும். மொத்தமாக எங்கள் அணி ஜெயிக்கணுன்றது தான் எங்களுடைய குறிக்கோள். எங்கள் நடுவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததும் இதுதான். எங்களுடைய மனத்தளத்தில் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த பேச்சாளர் என்றால் அது ஒரே ஒருவர் தான், அது எங்கள் நடுவர் தான்.